அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட வந்தாச்சு. இன்றைக்கி விலாகில் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்கேன். அண்ட் கூடவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவும் இருக்குது. வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ காலையில் ஒரு 7லேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே இருக்கும். மீன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஸோ அதுக்கு மீன் வாங்கிட்டு கூடவே இறால் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தோப்பு வீடியோ போட்டது பார்த்துருப்பீங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் பிரியாணி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பிரியாணி பண்ணுவேன். பட் அந்த வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் வீக் தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பட் 2 வீடியோவும் பக்கத்தில் வந்தனால டெய்லி பிரியாணி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். நான் டெய்லி விலாக்ஸ் போடுறது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். வாரத்தில் 1-2 வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஸோ எப்போ கண்டென்ட் வருதோ அப்போ மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணியோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, மீன் இறால் எல்லாமே வாங்கிட்டு கூடவே கொஞ்சமாக காய்கறி, அதுக்கப்புறம் நவாப்பழம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போன கையோட வேலையை அந்த நவாப்பழத்தை சாப்பிட்டே ஆகணும். ஸோ அதை முதல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலை. ஓகே, இப்போ நம்மளோட நியூ அகரோ ரெஜென்சி 3 பர்னர் கிளாஸ் ஸ்டவோட ஒரு சூப்பரான ரிவ்யூ வந்துட்டு பார்த்துடலாம். நல்ல கிளாஸி லுக்கில் நம்ம கிச்சனையே நல்லா அழகுபடுத்துகிற மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா அகரோவில் சூப்பராக வந்துட்டு பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நிறைய டைப்பில் கிளாஸ் ஸ்டவ்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் உள்ள ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கறனாலே இதோட லுக் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ரெகுலேட்டர் அந்த நாப் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கைக்கு அடக்கமாக சிம்பிளாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டவ்வில் இந்த கிளாஸ் இருக்குது இல்லையா, இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 6 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வெயிட் வச்சாலும் வெடிச்சிருமா அப்படிங்கிற பயம் வந்துட்டு உங்களுக்கு வரவே தேவையில்லை. நல்லாவே வெயிட் வந்துட்டு தாங்கும். எப்போயுமே நம்ம ஒரு கிளாஸ் ஸ்டவ் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ 3 பர்னர் வாங்குறீங்கன்னா 3லேயுமே ஒரே டைமில் பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு கேப் வந்து இருக்குதா அப்படிங்கிறத நல்லாவே பார்த்து வாங்கணும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஏன்னா சில அடுப்பு பக்கத்தில் இருக்கும்போது ஒரே டைமில் 3 பர்னருமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மெயினாக இது வந்து கவனிச்சிக்கோங்க. அண்ட் இதில் இருக்கிற இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. நார்மல் அடுப்பில் இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம இதில் எந்த வகையான பேன் வச்சாலுமே கொஞ்சம் கூட ஷேக்கிங் இல்லாமல் நீட்டாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், எவ்வளோ வெயிட் வச்சாலும் அது நல்லா தாங்கணும் அப்படின்றதுக்காகவுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே இது உள்ளே வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி வச்சுருக்காங்க. பால் ஏதாவது வடிஞ்சது அப்படின்னா நமக்கு ஸ்டவ்வுக்கு கீழே வராது. ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே நீண்டுக்கும். நம்ம ஈஸியாக வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நடுவில் ரிங் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம மாட்டிக்கலாம். மற்ற அடுப்புலலாம் பெருசாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதில் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இதில் கொடுத்துருக்கிற ஸ்டாண்ட் மட்டும் வெயிட்டாக இல்லாமல் அந்த பர்னர் இருக்குது இல்லையா, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரே டைமில் 3 விசில்ஸ் வைக்க முடியுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இதில் வந்து என்கிட்ட இருக்கிறதுலே நல்ல பெரிய பாத்திரமாக வந்து பார்த்திங்கன்னா 3 பாத்திரம் வந்து எடுத்து வச்சேன். ஒரு கடாய், ஒரு 5 லிட்டர் குக்கர், அதுக்கப்புறம் என்னோடய ரைஸ் குக்கர் பாட் வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ இருக்கிறதுல 3மே வந்துட்டு நல்ல பெரிய பாத்திரம் தான். இது 3மே வைக்கும் போதுமே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் ஒரே டைமில் நம்மளால் 3 பர்னருமே யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த அடுப்பில் இன்னொரு ஸ்பெஷல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வரக்கூடிய டியூப் வந்து மாட்டோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு கனெக்ஷன் வந்து எந்த பக்கம் இருந்தது அப்படின்னாலுமே நம்ம ஈஸியாக இதை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டியிருக்கேன். பட் 360 டிகிரிக்கு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். கீழே இருந்து உங்களுக்கு லைன் வருது அப்படின்னாலும் நீங்கள் கீழேயுமே வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குது இது. அண்ட் கிளாஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பிராண்ட் வாங்கினாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லாவே கவனிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா சூடாக இருக்கும் போது ஈரத்துணி வச்சுட்டு நம்ம அதை வந்து துடைக்கக்கூடாது. ஏன்னா ஹீட் வந்து ஓவராக இருக்கும் போது ஈரத்துணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த நடுவில் உள்ள பர்னருக்கு முன்னாடி உள்ள இடம், இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரியான தோசைக்கல் இதெல்லாம் வந்துட்டு தூக்கி வைக்கக்கூடாது. அண்ட் அது போக நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த கம்பி ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு தேய்ச்சிடக்கூடாது. அப்படிலாம் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் விழுந்த மாதிரி ஆயிரும். அண்ட் அடுப்பை எப்போல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ ரெகுலேட்டரையுமே சேர்த்து க்ளீன் பண்ணுங்கள். ஒரு அடுப்பில் ரொம்ப முக்கியமானதே அதோட ரெகுலேட்டர் தான்.
அண்ட் இந்த அடுப்பில் கீழே வந்துட்டு ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே ஏதாவது அழுக்காச்சு அப்படின்னாலும் அதை நம்ம கழட்டிட்டு வாஷ் பண்ணி திரும்பவும் மாட்டிக்கலாம். அண்ட் அடுப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்குது. எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அண்ட் எந்த கிளாஸ் ஸ்டவ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அது ISI அப்ரூவ்டாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா லோக்கலாக வாங்குகிற ஒரு சில அடுப்பு தான் அதிகமாக வெடிக்கிறத வந்து நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்கும் போதே நல்ல பிராண்டடான ஒரு அடுப்பு வாங்கிட்டீங்க கிளாஸ் ஸ்டவ்வில் அப்படின்னா கண்டிப்பாக அது வெடிக்கிற மாதிரியான எந்த வித விளைவும் ஏற்படுத்தாது. ஸோ உங்களோட வீட்டுக்கு ஒரு கிளாஸ் ஸ்டவ் வாங்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கவனத்தில் வச்சுட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த அடுப்பு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம வந்து விலாக் கண்டினியூ பண்ணலாம். காலையிலேயே நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கடைக்கு போயிருந்தோம். அண்ட் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தான் பால் வந்துட்டு காய்ச்சினேன். ஸோ பசும்பால் இது பசும்பால் இந்த மாதிரி வெள்ளை பாக்கெட்டில் வந்துட்டு எங்கள் ஊரில் கிடைக்கும். ஸோ அதை முதல்ல பார்த்திங்கன்னா அடுப்பில் ஊற்றி வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மீன் இறால்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, மீனில் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் சொல்லுவோம் இல்லையா, அது மெயினாக பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா துண்டு மீனாக இருந்தது அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பாறை மீன் அதுக்கப்புறம் சீலா மீன் இந்த மாதிரி மீனில் தான் பிரியாணி பண்ணுவேன். ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு இங்கே பால் கொதிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மால்ட்டு போட்டு ஆற்றி அவங்களுக்கு ஆற வச்சுட்டேன். அப்புறம் நிறைய பேர் வந்து அம்மா வீட்டுக்கு எப்போ போகிறீங்க விலாக் வேணும்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் வீடியோ கூட நான் அம்மா வீட்டில் வச்சு தான் வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன். நான் ரெகுலராக வீடியோ போடுறதில்ல, வாரத்தில் 1-2 தான் போடுறேன் அப்படின்றனால வீடியோ வந்துட்டு உங்களுக்கு லேட்டாக வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்மா வீட்டு விலாகுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ மீன் பிரியாணி பண்ணுறதுக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மசாலா வந்து தடவி வைக்கணும். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பிரியாணிக்கு, அதுலேருந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் வந்து தடவிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த சிக்கன் 65 மசாலா இருந்தது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பொருள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறமா தண்ணி, இது மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். உப்புமே அதிலே இருக்கும். என்கிட்ட அது இல்லை அப்படின்றனால நான் இந்த மாதிரி தனித்தனி மசாலா வந்துட்டு சேர்த்துருக்கேன். அண்ட் சிலர் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போடுறது வந்து பார்த்துருப்பீங்க மீனுக்கு. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பொரிக்கும் போது அந்த லேயர் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். மீன் வந்து மசாலா இல்லாமல் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு. ஸோ அது ஒரு பக்கம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியா வந்ததுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுற வேலையே எனக்கு வந்து இல்லை. ஏன்னா லீவ் தான் இல்லையா, ஸோ ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப லேட்டாக தான் முழிக்கிறாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தனியாக செஞ்சு கொடுக்குறதில்ல. ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துறது, இல்லாட்டி ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்றது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஒரே தான் லஞ்சை செஞ்சு நேரத்தோடையே சாப்பிட்றது. ஸோ நான் வந்ததுலேருந்து இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணாமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி பப்பாளி வாங்கிட்டு வந்தனால இதை கட் பண்ணி கொடுத்தாச்சு. இதை சாப்பிட்டு பிள்ளைங்க பால் குடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 1:30-2 மணி போல் லஞ்ச் கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம். வெங்காயம் வந்து தயிர் பச்சடி செய்கிறதுக்கும் தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போவே மீன் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல மீனை பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பிரியாணி பண்ணுவோம் இல்லையா. ஸோ பொரிக்கிறது வந்து நான் வந்து டவாவில் வந்துட்டு பொரிக்க போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டவாவில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி மீன் பொரிக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து இது கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா எந்த எண்ணெய் ஊற்றி நம்ம மீன் பொரிக்க போகிறோமோ அதே எண்ணெயை வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன்றனால இதுக்கு பொரிக்கிறதுக்குமே தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மீனை சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொரிய வச்சு எடுத்துட வேண்டியதான். நார்மலாக மீன் பொரிக்கிற மாதிரி தான். அண்ட் ரொம்ப நேரம் பொரிய வச்சிடக்கூடாது. அதாவது ரொம்ப மொறுன்னு ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மீனில் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கணும். அப்போ தான் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நேரம் வச்சிடாமல் ஒரு சைடு வெந்து நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். ஏன்னா பிரியாணியில் நம்ம தம் போடும் போதும் மீனை உள்ளே வைப்போம். அந்த டைம்லேயே இது வேகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிட வேண்டாம்.
ஸோ மீன் ஒரு பக்கம் பொரிய வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கான அரிசி வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி, அதாவது நான் ஒரு கப்பு வச்சுருக்கேன் இல்லையா, இதில் ஒரு 2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி எடுத்திருந்தேன். கரெக்டாக மீனை நம்ம பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மீனை ஃபுல்லாக பொரித்து எடுத்துகிட்டு வெங்காயம் வதங்கி வர்றது, அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அரிசி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஊறி வந்துடும். ஸோ இப்போ மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு, திருப்பி போட்டுட்டேன். ஸோ திருப்பி போடும்போது உங்களுக்கு மீனை பார்த்தா தெரியும், கீழெல்லாம் வந்துட்டு ரொம்பலாம் பொரிஞ்சு வரலை இல்லையா, இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா போதும், பிரியாணிக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது பிரியாணி பண்ணுறதுக்குன்னு இல்லை, காயம் ஏதாவது கிண்டணும் அப்படின்னா தேவைப்படும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து ஒரு தடவை கூட இதை யூஸ் பண்ணலை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நான் பிரியாணி போட போகிறேன். வேறு பாத்திரமும் என்கிட்ட இல்லை. சரி, இதை தான் வச்சு நான் இன்றைக்கி சமாளிக்கணும். அண்ட் மீன் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா பொரிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து தனியாக மாற்றி வச்சாச்சு. இப்போ இதே அடுப்பில் அந்த பெரிய பாத்திரத்தை வந்து தூக்கி வச்சாச்சு. சூடாகி வந்ததுக்கப்புறமா முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம மீன் பொரிச்ச அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை அப்படியே இதில் வந்துட்டு வலிச்சு சேர்த்துற வேண்டியதான். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம அந்த மீன் பொரிச்ச எண்ணெயும் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த மீன் பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். அண்ட் இந்த மசாலாவில் உள்ள கலருமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இப்போ அந்த எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே அடுத்தடுத்து சேர்த்துக்க வேண்டியதான். நார்மல் பிரியாணி மாதிரி தான். பட் லாஸ்ட்டில் வந்து நம்ம பொரிச்ச மீன்லாம் வந்துட்டு எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் பிரியாணி பொறுத்த வரைக்கும் மெயினாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு வதங்குறது. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருள் எல்லாமே சேர்க்கணும். ஸோ பிரியாணி பொறுத்த வரைக்கும் அதிகமாக டைம் எடுக்கிறது அப்படின்னாலே இந்த வெங்காயம் வந்து வதங்கி வர்றதுக்கு மட்டும்தான். அதுக்கு மட்டும் நம்ம டைம் கொடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா வதங்கி பாதி ஆயிடுச்சு இல்லையா. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காது. பட் இந்த மாதிரி அலுமினியம் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக டக்குன்னு உப்பு சேர்த்துருங்க. தூளுப்பாக இருந்தாலும் சரி, கல்லுப்பாக இருந்தாலும் சரி, சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்துட்டு அடி பிடிக்காது. என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் அளவில் தக்காளி எடுத்திருந்தேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மற்ற பிரியாணி பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபிஷ் பிரியாணி பண்ணும்போது ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்க, அதாவது நார்மல் பிரியாணிக்கு சேர்க்குறத விட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வந்துருச்சு. பட் நல்லா மசிய வேணாம், இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாலே போதும். பிரியாணியில் வந்து தக்காளி இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குமா. எங்கள் அண்ணன் வந்து இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பட்டை, கிராம்பு தூளுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இதை மூடி போட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வச்சுருந்தேன். அண்ட் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்டுக்கோழி முட்டை வந்துட்டு இருந்தது வீட்டில், மாமி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு மட்டும் அதை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் அதை வேக வச்சாச்சு. அண்ட் இந்த சைடு நம்ம மசாலாலாம் சேர்த்தோம் இல்லையா, பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீனில் இருந்து சின்னதாக இருக்கிற பீஸ் இல்லைனா உடஞ்சி போன பீஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் பிரியாணிக்கு வந்து இப்படி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு இறங்கும். அண்ட் ஒரு சிலர் கேட்குறீங்க மீன் பிரியாணியில் வந்து முள் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி. நம்ம சிக்கனில், மட்டனில் பண்ணோம் அப்படின்னா கூட அதில் எலும்பு இருக்க தானே செய்யும். ஸோ இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா நிறையாலாம் இருக்காது. அதுக்கு தான் நான் வந்துட்டு சொன்னேன், துண்டு மீனாக நம்ம சேர்க்குறோம் பிரியாணிக்கு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக துண்டு மீனில் இருக்கிற முள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஈஸியாக நம்ம எடுத்து போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் 1:1.5 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பாத்திரத்தில் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
நான் 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்தேன் அப்படின்றனால 1க்கு 1.5 மணிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் சின்னதாக பாதி எலுமிச்சை, அதாவது பாதியிலையும் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்தனா போதும். ஏன்னா தக்காளியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் அண்ட் தயிர் சேர்த்துருக்கோன்றனால புளிப்பு இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாலே போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸ் சேர்த்து வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்க வேண்டியதான். கடைசியாக தான் மீன் சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரைத்தா ரெடி பண்ணிட்டேன். சீ ஃபுட் சாப்பிடும் போது பால் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அது ஒத்துக்கிறாது. அந்த மாதிரி யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பக்கம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்க போகிறோம். நம்ம மீன் பொரிக்கும் போது அரிசி ஊற வச்சோம் இல்லையா, ஸோ மற்றது எல்லாம் வதக்கி எடுக்கிறதுக்கு அந்த அரிசி ஊறி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் சேம் இதே தண்ணி அளவு தான் நீங்கள் வந்து வைக்கணும். இல்லை நாங்கள் இந்த பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா ரைஸ் ரெண்டுமே சேர்க்கலை, நார்மலாக வீட்டில் சோறாக்குற அரிசியில் தான் பண்ணுறோம் அப்படின்னா 1க்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு இந்த அளவு, குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். உங்களுக்கு அதோட அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்க்கணும். 2 தடவை திறந்துட்டு லைட்டாக கிளறி விடணும். 2 தடவை நம்ம திறந்து கிளறி விட்டதுக்கப்புறம் 3ஆவது தடவை திறந்து கிளறும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் சேமாக இருக்கும். ஸோ இதுதான் தம் போடுறதுக்கு கரெக்டான டைம். ஸோ தண்ணி சுத்தமாக இல்லாமல் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா தான் கீழே வந்துட்டு பிரியாணி அடி பிடிக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு தோசை டவா வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை வந்து தூக்கி வச்சிடுறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து அடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா எல்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியோடையே சேர்த்து கிளறினீங்க அப்படின்னா மீன் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதனால தான் தம் போடுற டைமில் நான் சேர்க்க சொல்கிறேன். மீன் எல்லாமே துண்டு துண்டாக உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரே டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து தம் போட்டுற வேண்டியதான். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது ஒரு கரெக்டாக 15 நிமிஷம் நம்ம வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். Later. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தம்மில் இருந்து ஆஃப் பண்ணி 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கம்மன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி நல்லா தம்மாய் வந்திருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த அரிசியை பார்த்திங்கன்னா, அதாவது சோறை பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே குச்சி குச்சியாக எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பிரியாணி வந்து கரெக்டான லெவலில் வந்துட்டு நமக்கு ரெடியாகி வந்திருக்கு, அதாவது உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து நம்ம கிளறி விட போகிறோம் அப்படின்னா இந்த மீன் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. அண்ட் பிரியாணி கிளறும் போது இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஏதாவது கரண்டி இல்லை தோசை கரண்டி அந்த மாதிரி வச்சு கிளறி விடுங்க. இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன், அதுக்கப்புறம் கனமாக இருக்கிற மாதிரியான ஸ்பூன்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உடையும். ஸோ உதிரியாக தெரியாது, உங்களுக்கு உடஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தோசை கரண்டியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு தான். இல்லைன்னா வந்துட்டு இந்த ஜல்லிகரண்டி இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடியாக இருக்குது உதிரியாக. இந்த தண்ணி அளவு வந்து வச்சிங்க அப்படின்னா பாத்திரத்தில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அண்ட் இது கிளறதுக்கு முன்னாடி மீனை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு கிளற சொல்லியிருப்பேன். ஏன்னா சிக்கன் மட்டனில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே கிளறும் போது பிரச்சனை இல்லை, மீன் வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும் இல்லையா. ஸோ கிளறும் போது உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உதிரியாக போயிடும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது சாப்பிடும்போது. ஸோ மீனை எடுத்து வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பிரியாணியில் ஒரு ஓரத்தில் அந்த மீனை வந்துட்டு வச்சுக்கோங்க. நம்ம சர்வ் பண்ணும்போது பிளேட்டில் வந்துட்டு பிரியாணி, அதுக்கப்புறம் மீன் பீஸ் வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மீன் பிரியாணியோட ஒரு ப்ராப்பர் ரெசிபி வந்துட்டு கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பிரியாணி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ப்ரான் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேம் இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பிரியாணி பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரியாக சூப்பரான கலரில் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கான வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாக் அம்மா வீட்டுக்கு போன விலாக். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுக்காமல் இன்ஷால்லா சீக்கிரமாக நான் கொடுக்குறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொடுத்த ஸ்டவ்வோட ரிவ்யூ அண்ட் இந்த பிரியாணியோட ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.